அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். அதாவது நவாம்சம் என்பது நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம் என்பதை பற்றி இப்போது அறிவோம். ஒரு ஜாதகத்தில் ராசி மண்டலத்தில் சனி பகவான் துலாம் வீட்டிலே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதே சனி பகவான் நவாம்ச வீட்டிலே மேசம் வீட்டில் இருந்தால் அவர் உச்சம் என்ற நிலையில் இல்லை என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று சூரிய பகவான் துலாம் வீட்டில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதே சூரிய பகவான் நவாம்சத்திலே மேசத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீசம் என்ற நிலையில் சூரியன் இல்லை என எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு சுபக்கிரகம் அது குரு பகவான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். குரு பகவான் துலாம் வீட்டில் இருக்கிறார். அதே குரு பகவான் ரிஷபத்திலோ தனுசிலோ மீனத்திலோ கடகத்திலோ இப்படி இருந்தால் இந்த குரு பகவான் வலிமையாக இருக்கிறார் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் இருந்தது சுபக்கிரக வீடு ராசி மண்டலத்திலே, அவர் நவாம்சத்திலும் சுபக்கிரக விட்டு இருப்பதால் அவர் வலிமை என்பது குறையாமல் இருக்கிறார் என எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு அசுபகிரகம் ஒரு அசுபத்தன்மை நிறைந்த வீட்டில் இருக்கின்றது. அதே அந்த அசுபகிரகம் நவாம்சத்திலே சுபக்கிரக வீட்டிலே சுபக்கிரகத்தோடு இணைந்திருந்தால் அந்த வலிமை அது பெற்று இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி ஒரு கிரகத்தினுடைய வலிமையை அறிவதற்கும் நவாம்சத்தை நாம் பயன்படுத்துகிறோம். அந்த வலிமை உறுதியாக அந்த இருக்கிறதா என்பதை அறிவதற்கும் நவாம்சத்தை எடுத்துக்கொள்கிறோம். பொதுவாக நவாம்சத்தில் சுபக்கிரக வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த ஜாதகருக்கு தேவையான பலன்களை எந்த நிலையில் இருந்தாலும் கொடுத்துவிடும் நல்ல பலன்களை. இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்தபடியாக காண்போம். நன்றி, வணக்கம்.